அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியும் சமகால அரசியல் விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற உங்களுடைய கேள்விகளை கேட்கிற நிகழ்ச்சியாக அமையும். ஒரு ஊடகம் என்பது சமூகத்தின் காலத்தின் கண்ணாடி என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் மக்களுக்கான கேள்விகள், மக்களின் எதிர்பார்ப்புகள், மக்களை வழிநடத்த வேண்டிய, விழிப்புணர்வு படுத்த வேண்டிய கடமை ஊடகத்துக்கு இருக்கிறது. அந்த வகையில் ஒரு அரசியல் சார்பற்ற அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பாற்பட்ட மக்களின் கேள்விகளுக்கான நிகழ்ச்சியாக அதிர்வு நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரமும் அவ்வாறான கேள்விகளோடு உங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேரடியாக இணைந்து கொள்ளலாம், அதுபோல ஃபேஸ்புக் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். என்னோடு இன்றும் கேள்விகளை வழங்குவதற்காக MSM இர்ஃபான் அவர்கள். வணக்கம் இர்ஃபான். வணக்கம் தன்ராஜ். மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் வடக்கு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் புதிய அரசியலமைப்பு குறித்தும் அதே நேரத்தில் நாட்டில் தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாகப் போவதாக கூறப்படுகின்ற விடயதானங்கள் குறித்தும் பலவாறாக நாங்கள் பேசப்போகிறோம். தொடர்ந்து முடிந்திருங்கள் அதிர்வு நிகழ்ச்சியோடு. தேசிய அரசாங்கம், அதுபோல மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், இவற்றிற்கு மேலதிகமாக வடக்கு மக்களுடைய அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களுடைய மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்கின்ற அல்லது எதிர்பார்ப்பாக இருக்கின்ற அரசியல் அமைப்பு பற்றிய விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த வாரம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வடக்கிலும் தெற்கிலும் ஒரு அளவாக விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற அல்லது விமர்சிக்கப்படுகின்ற எதிர்ப்பினை சம்பாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிடலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்னுடைய அறிமுகத்திலே குறிப்பிட்டிருந்தேன் பல்வேறுபட்ட விமர்சனங்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் தரப்பிலும் அதே நேரம் தெற்கில் இருக்கிற சிங்கள மக்களுடைய தரப்பிலும் உங்களை பார்த்து கேட்கப்படுகின்றது, விமர்சிக்கப்படுகின்றது, குற்றம் சாட்டப்படுகின்றது. இது பற்றி சுருக்கமாக எப்படி உணர்கின்றீர்கள்? பலவிதமான கேள்விகள் என்னை நோக்கி வருகிற போது அந்த கேள்விகள் விமர்சனங்களாகவும் பரிணமிக்கின்றன. நாட்டிலே இருக்கிற முக்கிய பிரச்சனையாகிய இந்த இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமான விடயங்களிலே நான் நேரடியாக ஈடுபட்டிருக்கிற காரணத்தினாலே அது 70 வருடங்களாக தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அதனை தீர்க்க முயற்சிக்கிற எவரும் மிகவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாவார்கள் என்பது தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே அதை கையில் எடுக்கிற போது இதற்கு தயாராகத்தான் நாங்கள் இறங்குகிறோம். ஆகையினாலே அது ஒரு வியப்பான விடயமாக எனக்கு தெரியவில்லை. அவ்வாறான விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட கேள்விகளோடு இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்கள் சார்பாக இடைக்கால அறிக்கையோடு இணைந்ததாக ஒரு வரைவை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த அது சம்பந்தமான பேச்சுக்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது ஒரு வரைவா அறிக்கையா இறுதியாக சமர்ப்பிக்கப்பட்டது இடைக்கால? இது ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையிலே ஒரு வரைவு இருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டாகவும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கின்ற ஒரு விடயம், நாங்களும் அதனை ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கின்றோம். உபகுழுக்கள் அமைக்கப்பட்ட போதும் இடைக்கால அறிக்கை வெளிவந்த போதும் ஒரு வரைவை நாங்கள் எதிர்பார்த்தோம். பாராளுமன்றத்திற்கு ஒரு வரைவு வரும், புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான வரைவு. அந்த வரைவின் பின்னரான வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் அதற்கு பின்னர் இந்த புதிய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுவது வரும் என்று ஒரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூட ஒரு வரைவை தான் கேட்டிருந்தார். இந்த அறிக்கையை அவர் நிராகரித்திருந்தார். எவ்வாறு பார்க்கின்றீர்கள் வரைவை வழங்காததற்கான காரணம்? இந்த பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே படிமுறைகள் கிரமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இடைக்கால அறிக்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடைக்கால அறிக்கைக்கு பிறகு வழிநடத்தும் குழு ஒரு வரைவை இப்போ அரசியலமைப்பு பேரவைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இடைக்கால அறிக்கை 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் வெளிவந்தது. அது அக்டோபர், நவம்பர் மாதங்களிலே 6 தடவைகள் அரசியலமைப்பு பேரவையிலே விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதங்களின் இறுதியிலே வழிநடத்தல் குழு கூடி அடுத்த படிமுறையாக ஒரு வரைவை தயாரிக்க வேண்டிய படிமுறைக்குள்ளே நாங்கள் சென்றோம். அந்த வரைவை தயாரிப்பதற்கு உதவியாக வழிநடத்தல் குழுவுக்கு ஆலோசனை சொல்லுகிற நிபுணர் குழுவிடத்திலே ஒரு மாதிரி வரைவை எங்களிடத்திலே தருமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த 10 பேர் கொண்ட நிபுணர்கள் அதனை தயாரிக்கிற பணியிலே ஈடுபட்டார்கள். அதிலேயும் நிறைய இழுபறி நடந்தது. உள்ளூராட்சி தேர்தல்கள் இடைப்பட்டன. ஆனால் இறுதியாக அவர்கள் ஒரு மாதிரி வரைவை முன்வைத்தார்கள். அது முழுமையான ஒரு வரைவு அல்ல. உதாரணத்துக்கு
மத்திக்கும் மாகாணத்துக்குமான அந்த நிரல்கள் இந்த வரைவிலே கிடையாது. அதே போல் ஒரு சில விஷயங்களிலே இது குறித்து இறுதியான தீர்மானம் இன்னமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசேடமாக தேர்தல் முறை, பாராளுமன்ற தேர்தல் முறை சம்பந்தமாக பல இடங்களிலே இது குறித்த கொள்கை தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இடைக்கால அறிக்கையிலே இருக்கிற விடயங்களையும் அதோடு 6 உபகுழுக்கள் பிறகு 7வது இன்னொரு உபகுழு அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களையும் இடைக்கால அறிக்கை அரசியலமைப்பு சபையிலே பேரவையிலே விவாதிக்கப்பட்ட போது உறுப்பினர்கள் சொன்ன சில கருத்துக்களையும் உள்வாங்கி நிபுணர்கள் இந்த மாதிரி வரைவை வழிநடத்தல் குழுவுக்கு சமர்ப்பித்தார்கள். இது வந்தபோது வழிநடத்தல் குழு இதனை எடுத்து ஒரு தங்களுடைய வரைவை தயாரிப்பதற்கு முன்னதாக இந்த வரைவையே ஒரு அறிக்கையாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அல்லது அரசியலமைப்பு பேரவைக்கு சமர்ப்பிப்போம், நாட்டுக்கும் வெளிப்படுத்துவோம். இதிலே வருகிற விமர்சனங்கள், கருத்துக்கள் ஆகியவற்றை உள்வாங்கி நாங்கள் இறுதி வரைவை செய்வோம் என்று தீர்மானித்தோம். அதன் காரணமாகத்தான் இது ஒரு அறிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வரைவு என்று சொன்னால் அந்த எடுத்த தீர்மானத்தின்படி வரைவு என்று சொன்னால் அது வழிநடத்தல் குழு சமர்ப்பிக்கிற வரைவாக இருக்க வேண்டும். இது வழிநடத்தல் குழு சமர்ப்பிக்கிற வரைவு அல்ல. வழிநடத்தல் குழுவுக்கு ஒரு வரைவை செய்வதற்கு ஏதுவாக நிபுணர்கள் கொடுத்த ஒரு வரைவு. ஆகவே அந்த வரைவை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்னர் வழிநடத்தல் குழு இறுதி வரைவை, அரசியலமைப்பு வரைவு இதுதான் என்று சொல்லி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த வரைவில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களுக்கு செல்ல முன்னராக ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது முன்வைத்தால் உங்கள் மீதும் அரசாங்கத்தின் மீதும் இந்த வரைவை அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க அவசரப்பட்டதற்கான காரணங்களாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு எதிர்வரும் நாட்களில் பொது தேர்தல் ஒன்று, ஜனாதிபதி தேர்தல் ஒன்று, பல்வேறுபட்ட தேர்தல்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். கடந்த தேர்தலின் போது வழங்கப்பட்ட மிக பிரதானமான ஒரு வாக்குறுதியாக இந்த புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான விடயம் இருக்கின்றது. ஆகவே இந்த 52 நாள் புரட்சி, அதற்காக தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி என்ற ரீதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கிய அந்த ஒத்துழைப்புக்கான ஒரு நன்றிக்கடனாக அவசரமாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. வரைவாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு மக்களை ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மக்களை ஒரு நம்ப வைக்கின்ற ஒரு செயற்பாடாக இதனை குற்றச்சாட்டாக முன்வைத்தார். இது 52 நாள் புரட்சிக்கு முன்னதாகவே இது சமர்ப்பிக்கப்படுவதாக இருந்தது. அக்டோபர் மாதத்திலே நடந்த இறுதியான வழிநடத்தல் குழு கூட்டத்திலே நவம்பர் 7ஆம் தேதி இது சமர்ப்பிக்கப்படுவதாக இருந்தது. நவம்பர் 7ஆம் தேதி பாராளுமன்றம் அமர்வுகள் தடைப்பட்டதாக இருந்த காரணத்தினாலே இந்த அமர்வு நடைபெறவில்லை. ஆகவே இது 52 நாள் புரட்சியின் காரணமாக அதற்கு பிறகு அவசரமாக கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவது அப்பட்டமான பொய். மற்றது இதில் எந்த அவசரமும் இருக்கவில்லை. கவனமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வீணாக தாமதித்தது தான் நடந்திருக்கிறதே தவிர, காலம் வீணடிக்கப்பட்டிருக்கிறதே தவிர இதிலேயும் அவசரம் காட்டப்படவில்லை. 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே வழிநடத்தல் குழு முதலிலே சந்தித்து இந்த விடயங்களை பற்றி ஆராய்ந்தது. உபகுழுக்கள் 6 உபகுழுக்களும் அந்த வருடத்திலே ஆகஸ்ட் மாதத்திலேயே தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்து விட்டார்கள். ஆனால் நவம்பர் மாதம் அளவிலே இடைக்கால அறிக்கையும் தயாராக இருந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு செப்டம்பர் 2017 வரைக்கும் ஈடுபட்டது. அதற்கு பிரதானமான காரணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அதற்கு பிறகு அந்த ஒரு வரைவை நாங்கள் தயாரிப்பதற்கு நிபுணர்களிடத்திலே கொடுத்து நிபுணர்கள் கொண்டு வந்த பிறகும் அதனை வழிநடத்தல் குழு தாங்கள் ஒரு வரைவாக செய்யாமல் முதலிலே இதை சமர்ப்பிப்போம், இதில் கருத்துக்களை கேட்போம் என்று சொல்லி இன்னும் காலம் இழுத்தடிக்கிற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் கருதினோம். ஆனாலும் அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குகிற போது பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட வேண்டும். இதற்கு முன்னர் எக்காலத்திலேயும் இவ்வளவு காலம் நீடித்தது கிடையாது. நான் அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை கேட்டு வியப்படைந்தேன். ஏனென்றால் இதற்கு முதல் செய்யப்பட்ட அரசியலமைப்புகள் எல்லாம் இதைவிட குறுகிய காலத்திலே தான் செய்யப்பட்டன.
72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு தான் கூடுதலான காலம் எடுக்கப்பட்டது. அதுவும் 2 வருடங்களுக்குள்ளே முடிவடைந்தது. இது 2016 ஜனவரி 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது 3 வருடம் கடந்தும் இன்னமும் ஒரு வரைவில்லை. ஒரு வரைவுக்கான ஒரு மூல வரைவு தான், அதுவும் இனி மக்களுடைய விமர்சனத்துக்காக கருத்துக்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அவசரமாக செய்யப்பட்டது என்று சொன்னால் அது நகைப்புக்குரிய ஒரு விடயம். நாங்கள் இந்த இர்ஃபான் இந்த அறிக்கைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பதாக சாத்தியப்பாடு பற்றிய விடயங்களை நாங்கள் முதல் நிகழ்ச்சியில் ஆராய விரும்புகின்றோம். இப்போது நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை அல்லது இந்த வரைவை சமர்ப்பித்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை. 104 ஆசனங்கள் போல் தான் இருக்கின்றது. இந்த புதிய அரசியலமைப்பு ஒன்று நடைமுறைக்கு வர வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பல்வேறுபட்ட விவாதங்களை முன்வைத்திருக்கின்றோம். இவ்வாறான நடைமுறை இருக்கிறது. அது நாடாளுமன்றத்தில், அது பிறகு சர்வஜன வாக்கெடுப்பில் நாட்டின் சூழ்நிலைக்கேற்ற விதத்தில் தான் அது முன்னெடுக்கப்படும். ஜேவிபி கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. இது ஒரு அறிக்கையாக மாத்திரம் கூட்டமைப்பினுடைய அலுவலகங்களில் இருக்கப் போகின்றது, இது சாத்தியக்கூறு குறைவென்று. ஆகவே இதன் சாத்தியப்பாடுகள் பற்றிய விடயங்களை பார்க்கிறது. சாத்தியப்பாடுகளை பற்றி பார்க்கிற போது சாத்தியமாகுமோ இல்லையோ என்பது ஒரு வேறு விடயம். ஆனால் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை பார்த்தால் எங்களுடைய அரசியலமைப்பு உருவாக்க நடவடிக்கைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதலாவது குடியரசு அரசியலமைப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய விருப்பப்படி செய்யப்பட்டது. அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. ஆகவே 2 பிரதான கட்சிகளுக்கு இடையிலேயே கூட ஒத்துழைப்பு இருக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி இடையிலே வெளிநடப்பு செய்து அதனை பகிஷ்கரித்து அதுக்கு பிறகுதான் தனிநாடு கோரிக்கையே வந்தது. 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பை, 2வது குடியரசு அரசியலமைப்பை பார்ப்போமாக இருந்தால் அது ஐக்கிய தேசிய கட்சி தனக்கு விருப்பமான முறையிலே செய்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் அதனை எதிர்த்தன. ஆகவே ஒரு கட்சிக்கு விருப்பமான விதத்திலே தான் இது அளவரைக்கும் எங்களுடைய குடியரசு அரசியல் யாப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது எங்களிடத்தில் இருக்கிற அரசியல் யாப்பில் இருக்கிற திருத்தங்களை நோக்கி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கடைசியாக வந்து 3 திருத்தங்களையும் பார்ப்போமாக இருந்தால், 17ஆம் திருத்தம் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே செய்யப்பட்டது. ஜேவிபியினுடைய ஆதரவோடு சந்திரிகா பண்டாரநாயகனுடைய காலத்திலே செய்யப்பட்டது. 19ஆம் திருத்தம் அரசாங்கத்துக்கு துப்பரவாக பெரும்பான்மை இல்லாத 48 உறுப்பினர்கள் மட்டும் அரசாங்கத்தில் இருந்தபோது செய்யப்பட்டது. இந்த 2லேயும் 17ஆம் அரசியலமைப்பு திருத்தத்திலே ஒருவர் மட்டும் நடுநிலைமை வைத்தார், மற்ற எல்லாரும் வாக்களித்தார்கள் சார்பாக. 19ஆம் திருத்தத்திலே ஒருவர் மட்டும் எதிராக வாக்களித்தார், மற்ற அனைவரும் சார்பாக வாக்களித்தார்கள். இந்த 2 அரசியலமைப்பு திருத்தங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இவைதான் இதுவரைக்கும் செய்யப்பட்ட அரசியலமைப்பு வரைவுகளிலே மிகவும் முற்போக்கானவை. 17, 19 எப்பொழுது அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருந்ததோ அந்தந்த வேளைகளிலே தான் மிகவும் முற்போக்கான அரசியலமைப்பு உருவாக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. மாறாக 18 எடுத்து பாருங்கள். 3/2 பெரும்பான்மையை ஏதோ விதமாக தயாரித்து கொண்டு மஹிந்த ராஜபக்ச காலத்திலே கொண்டு வரப்பட்ட 18ஆம் அரசியலமைப்பு திருத்தம் மிகவும் பிற்போக்கானது. ஆகவே அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லை என்பது ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் அப்பொழுது தான் அனைத்து தரப்புகளுடைய இணக்கப்பாட்டோடு இது செய்யப்படுகிற ஒன்றாக இருக்கும். ஆகையினாலே இதுதான் உகந்த தருணம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படியானால் புதிய அரசியலமைப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு இன்னமும் இருக்கிறீர்கள்? வராது என்று நாங்கள் தீர்மானித்து விட்டால் அதை குறித்து நான் எந்த விடயத்திலையும் ஈடுபடப் போவதில்லை. அது வருவதற்கான சாத்தியக்கூறு இன்னமும் இருக்கிறது. அது வரும் என்ற நம்பிக்கையோடு செயற்படுகிறபடினால்தான் அதிலே நாங்கள் இன்னமும் ஈடுபாட்டு கொண்டிருக்கிறோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் வழிநடத்தில் குழு அடுத்த கட்டமாக என்ன நகர்வினை மேற்கொள்கிறதோ அதற்கேற்றால் போல்தான் எங்களுக்கு செயற்பட முடியும் என்று. ஒரு கட்டத்தில் பிரதமருடைய அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அரசியலமைப்பு தொடர்பிலான அவருடைய நம்பிக்கையிலும் ஏதோ ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டதை போன்று தோன்றியிருந்தது. ஏற்கனவே தினேஷ் குணவர்தன, அதே நேரத்தில் பிரசன்ன ரணதுங்க, விஜயதாஸ் ராஜபக்ஷ போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழிநடத்தல் குழுவிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அப்பட்டமாக அதனை எதிர்த்து வருகிறது. இந்த வெறும் அறிக்கையை கூட அவர்கள் எதிர்க்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு வழிநடத்தல் குழுவினூடாக இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும்? நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை வழிநடத்தல் குழுவிலே அவர்களுடைய செயற்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இந்த அறிக்கை வெளிவர வேண்டும் என்பது அனைத்து உறுப்பினர்களுடைய ஏகமனதான தீர்மானம்.
ஒருவரும் இதனை எதிர்க்கவில்லை வழிநடத்தல் குழுவிலே. இடைக்கால அறிக்கையில் இருக்கிற விடயங்களில் ஒருவரும் எதிர்க்கவில்லை. இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்பட்ட போது நவம்பர் 2016 அனைவரும் சேர்ந்து தயாரித்தது. அதுக்கு பிறகுதான் அது வெளிவருகிற போது எங்களுடைய நிலைப்பாட்டையும் காட்ட வேண்டும், எங்களுடைய நிலைப்பாட்டையும் காட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் இணைத்து கொண்டார்களே தவிர இது பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்த விடயம். ஆகையினாலே அவர்கள் மூடின அறைக்குள்ளே ஒரு மேசையை சுற்றி நாங்கள் அமர்கிற போது பலவிதமான வெவ்வேறு நிலைப்பாட்டோடு நாங்கள் ஆரம்பித்தாலும் அதனை பேசி பேசி விட்டு கொடுத்து விடாப்பிடியாக நின்று ஏதோ ஒரு விதத்திலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கிறது இது வரைக்கும். ஆனால் அப்படியான இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வந்ததை போய் மக்களிடத்திலே சொல்லுவதற்கான அந்த அரசியல் துணிவை இன்னமும் நாங்கள் காணவில்லை. அது உரிய தருணத்திலே வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரதமர் இப்படி சொல்லிவிட்டார் அல்லது ஜனாதிபதி அப்படி சொல்லிவிட்டார் என்பதை வைத்து நாங்கள் எங்களுடைய கணிப்புகளை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள், இருப்புக்கள், பாதுகாக்க வேண்டியவைகள், தங்களுடைய வாக்குகளை சரிந்து விடாமல் பார்க்குற சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். இது அரசியல். ஆனால் ஏதோ ஒரு தருணத்திலே அவர்களும் நிர்பந்திக்கப்படுவார்கள். நாட்டிற்காக இதனை செய்தே முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும். இந்த 52 நாள் புரட்சி வந்து போது எல்லாருமே சொல்லிவிட்டார்கள் இது முடிந்த கதை. பத்திரிகைகள் எல்லாம் படித்து பார்த்துக்கலாம் தெரியும், அரசியலமைப்பு இனிமேல் இதில் நகர்வே இல்லை என்றெல்லாம் மூடி வச்சாச்சு. இந்த அறிக்கை வராது என்று எல்லாருமே முடிவு கட்டிவிட்டார். ஆனால் இப்போ வந்திருக்கிறது. இது இந்த ஜனவரியிலையும் பிப்ரவரி மாதத்திலையும் ஒரு மிக பிரதானமான ஒரு பேசு பொருளாக இருக்கும் என்பதை டிசம்பர் மாதத்திலே ஒருவர் கூட நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள். ஆகையினாலே நம்பிக்கை அத்தியாவசியம். மார்ச் மாதத்திலே இதைவிட மும்முரமாக இந்த வேலைகள் நடைபெறக்கூடும். ஆகையினாலே எல்லாவற்றையும் இனி நடக்காது, அவர் இப்படி சொல்லிவிட்டார், இவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று நாங்கள் கையை கட்டி கொண்டிருந்தால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. அதாவது நிர்பந்திக்கப்படுவார்கள் என்று நீங்கள் கூறுவது சர்வதேச அழுத்தமா? இல்லை, சர்வதேச அழுத்தம் இல்லை. அவர்களுக்கே தெரியும் இதை தாண்டி இதை செய்யாமல் நாடு முன்னேற முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. மஹிந்த ராஜபக்ச அவர்களிடத்தில் அண்மையிலே யாரோ கேட்டபோது அவரே சொல்லுகிறார், இல்லை புதிய அரசியலமைப்பு தேவை என்று சொல்லுகிறார். ஆனால் இப்போ செய்ய இயலாது, தேர்தல் வருகிறதுன்னு சொல்கிறார். ஏன் அவர் தேவை என்று சொல்லுகிறார்? அவருடைய காலத்திலே புதிய அரசியலமைப்பு தேவை என்று அவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. அவர் இப்பொழுது சொல்லுகிறார். ஆகையினாலே பிரதம மந்திரியும் அதை சொல்லுகிறார். ஏன் அது புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவது நாட்டினுடைய தேவை என்று கருதுகிறீர்கள்? அவர்களுடைய வாக்குகளினுடைய தேவை என்று ஏன் கருதக்கூடாது? வாக்குகள் குறித்து அவர்களுக்கு கரிசனை இருக்கிறது, அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும். ஆனால் வாக்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு நீண்ட காலத்துக்கு அரசியலிலே பயணம் செய்ய முடியாது என்ற உண்மை இப்பொழுது அவர்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையினாலே ஏதோ ஒரு தருணத்திலே வெகு விரைவிலே அனைத்து தரப்பும் நாங்கள் இணங்கி ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு புள்ளிக்கு வருவார்கள். அதுதான் அந்த நிர்பந்தம் என்று நான் சொன்னது. வெளியிலேருந்து வருகிற நிர்பந்தம் அல்ல, உள்ளேயே இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் நாடு இப்பொழுது இருக்கிற நிலையை தாண்டி போக வேண்டுமாக இருந்தால் இது செய்தாக வேண்டும். ஆகையினாலே நாங்கள் அதை குறித்து ஒரு சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு அனைவரும் வருவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுக்கு இது தொடர்பில் அவநம்பிக்கை தான் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நாட்டினுடைய சகல ஊடகங்களையும் கண்காணிக்கின்ற அல்லது அவதானித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊடகம் என்ற வகையிலே நான் இந்த கருத்தினை முன்வைக்கின்றேன். உண்மையில் நாட்டினுடைய தற்போதைய அரசியல் சூழ்நிலை, அதனிடத்தில் கட்சித் தலைவர்களுடைய நிலைப்பாடு, கட்சித் தலைவர்களுடைய மனோநிலை, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்காலம் குறித்தான அவர்களுடைய செயற்பாடுகள் என்பவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த அடிப்படையில் இவர்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள், ஒரு புள்ளியில் ஒன்று சேருவார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? இப்பொழுது நடந்திருக்கிற முன்னேற்றகரமான விடயத்தை நான் ஒரு உதாரணமாக காட்டியிருக்கிறேன்.
அக்டோபர் மாதத்தில் இருந்து நடந்த அந்த சதிப்புரட்சி காலத்தை பார்த்தால் அந்த வேளையிலும் கூட எவருக்கும் நம்பிக்கை இருந்திருக்கவில்லை அது திரும்ப மாற்றப்படும் என்று சொல்லி. ஆனால் அது மாற்றப்பட்டது. ஆகையினாலே சரியானதை செய்கிற போது, உண்மையாக நாட்டுக்கு நன்மையானதை முன்னெடுக்கிற போது அதற்கு அனைவரும் இணங்கி வர வேண்டிய கட்டாய தேவையும் ஏற்படும். ஏனென்றால் அந்த கேள்வியை நான் தொடுத்ததற்கு காரணம், ஒரு அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதிலேயே நாட்டினுடைய அரசு தலைவருக்கும் பிரதமருக்கும் இடையில் பல முரண்பாடுகள், அரசாங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் அதே நேரத்தில் ஜனாதிபக்கம் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. ஜனாதிபதி இடத்திலும் இருக்கிறது. அமைச்சரவையில் உள்ள எடுக்கின்ற ஒரு சில முடிவுகளை அதனை அமுல்படுத்துவதில் கூட பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த அரசியலமைப்பு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தினத்திலேயே ஏனெதிரே நீங்கள் அறிக்கையாக சமர்ப்பித்தீர்கள், ஒரு வரைப்பாக சமர்ப்பிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார். அவரே அதனை தெற்கு மக்கள் மத்தியில் ஒரு பூதாகரமான விடயமாக கொண்டு செல்கிறார். அதனோடு இணைந்ததாக அவருக்கு கூஜா தூக்குகின்ற வகையில் இன்னும் பலரும் அது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது பயந்தாங்கொழியை போன்று இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட முற்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். பிரதமர் என்னதான் முன்வந்து இந்த அரசியலமைப்பு அறிக்கையினை கொண்டு வந்திருந்தாலும் கூட அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கின்ற பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மேலும் சிலர் இது தொடர்பிலான தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதை நாங்கள் திட்ட தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது நீங்கள் உண்மையில் உங்களுடைய சவால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நீங்கள் அடமானம் வைத்து அடகு வைத்து நீங்கள் இவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தீர்கள். ஆனாலும் இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் எந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. எனக்கு இருக்கிறது என்று மட்டும்தான் நான் சொல்லலாம். இந்த கேள்வியை நவம்பர் மாதத்திலே பல தடவைகளிலே பலர் என்னை கேட்டார்கள், என்ன நம்பிக்கையிலே இதை செய்கிறீர்கள் என்று. இப்பொழுது வந்து சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் அன்றைக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு வந்து சொல்லுகிறார்கள். அது சரி வந்தபடினால் இது சரி வரும்னு நான் சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய அவதானத்தின்படி அது இந்த பாராளுமன்ற காலத்திலே நிறைவேறும் என்று கூட நான் சொல்லவில்லை. நிறைவேற வேண்டும், அதற்காகத்தான் உழைக்கிறோம். ஆனால் திடீரென்று இடையிலே ஏதாவது இடைஞ்சல் வருமாக இருந்தால் அதற்கு பிறகும் அது நடப்பதற்கு கூடுதலான வாய்ப்பு வரும். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது என்று கூறியது அப்படியானால் அடுத்த பாராளுமன்றத்தில் இல்லை, நான் சொன்னது இந்த முயற்சி தோல்வி அடையுமாக இருந்தால் அதற்கான பொறுப்பை நான் ஏற்க தயார் என்று. அக்டோபர் புரட்சியின் போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒருவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காவிட்டால் அது தோல்வி அடைந்து விட்டதுன்னு நான் கருதி இருக்க மாட்டேன். அதே போல தான் அந்த கருத்திலே தான் சொல்லுகிறேன், இந்த முயற்சி தொடர்ந்து நடக்குமாக இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் அதிலே ஈடுபடுவேன். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தான் ஈடுபட வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு நான் ஈடுபடுவேன். அது இந்த பாராளுமன்ற காலத்திலே நிறைவேற்றுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தற்செயலாக பாராளுமன்றம் இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து திடீரென்று நாளைக்கு பாராளுமன்றத்தை கலைக்கலாம் என்று சொல்லிவிட்டால் கலைந்துவிடும். ஆனால் அப்படி நடந்தாலும் கூட அடுத்த பாராளுமன்றத்திலே இதனை நிறைவேற்றுவதற்கான கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். 2015 நாங்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களை வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிற போது எழுத்திலே எந்த விதமான ஒப்பந்தமும் செய்யவில்லை. அரசியலமைப்பை பற்றி எங்களுக்குள்ளே இணக்கப்பாடு தான் இருந்தது, வெளியிலே நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இனி வரப்போகிற ஒரு தருணத்திலே அரசியலமைப்பை குறித்து வெளிப்படையாகவே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நாடு முழுவதும் உருவாகி இருக்கிறது. அதில் எங்களுடைய நிலைப்பாட்டை திட்ட தெளிவாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை பற்றி பயந்து கொண்டு நாங்கள் ஒழித்து மறைத்து விளையாட வேண்டிய தேவையில்லை. ஆகையினாலே கூடுதலான சாத்தியக்கூறு இருக்கும் என்று நான் சொல்வேன். சுதந்திரன் அவர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கேட்க வரும் இந்த வரிசைப்படுத்தினால் இந்த நம்பிக்கை யாரிடம் அதிகமாக இருக்கின்றது, இந்த அரசியலமைப்பு வரும் என்று வரிசைப்படுத்தினால் முதலாவது இடத்தை உங்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. உங்களை தவிர ஏனையவர்கள்லாம் அதற்கு பின்னால் தான் இருக்கின்றார். அவ்வாறு உங்கள் பதவியை அல்லது உங்களுடைய இவ்வளவு காலமும் நீங்கள் ஆற்றி வந்த பணி அத்தனையையும் இதற்கு ஈடு வைத்து நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இர்ஃபான் கேட்டது போல் நாங்களும் ஒரு சந்தேகத்தோடு தான் இருக்கணும், மக்களும் அந்த சந்தேகத்தோடு அதை ஒரு கேள்விகளாக அதன் வெளிப்பாடாக இந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த பாராளுமன்ற தொடரில் இல்லாட்டி, இந்த பாராளுமன்ற காலப்பகுதியில் இல்லாட்டி அடுத்த பாராளுமன்ற காலப்பகுதி என்று.
இதற்கு முன்னர் சுமந்திரன் அவர்கள் இதனை மக்கள் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார் அல்லது இன்று தெரிவிக்கப்பட்ட விடயமா? முதலே சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த அறிக்கை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லது வரைவாக சொல்லப்படுகின்ற அறிக்கை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும், அதன் பின்னராக அடுத்த பாராளுமன்ற காலப்பகுதியில் தான் இது கொண்டு வரப்படும் அல்லது இது சம்பந்தமாக பேசப்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இல்லை, நான் அப்படின்னு சொல்லவில்லை. நான் என்னுடைய முதலாவது நம்பிக்கை இந்த பாராளுமன்ற காலத்திலே நிறைவேற்றப்படும் என்பது. தப்பித்தவறி பாராளுமன்றத்தினுடைய காலம் இடைநிறுத்தப்படுமாக இருந்தாலும் கூட அது தொடர்ந்தும் நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த பாராளுமன்றத்துடைய காலம் 2020 ஆகஸ்ட் வரைக்கும் செல்ல வேண்டியது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்குள்ளே இது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதுக்கிடையிலே வேறு ஏதாவது காரணமாக பாராளுமன்றத்துடைய காலம் தடுக்கப்படுமாக இருந்தாலும் அதற்கு பிறகு அது நிறைவேற்றப்படும். இல்லை, அந்த உறுதிப்பாடு இந்த அளவு இருக்கின்றது. அதாவது இந்த பாராளுமன்ற காலப்பகுதியில் தான் இது நிறைவேற்றப்படும் அல்லது சம்பந்தமாக சர்வஜன வாக்கெடுப்புகள் அல்லது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதற்கு அப்பால் நீங்கள் குறிப்பிட்டது போல எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அல்லது ஜனாதிபதியின் விருப்பத்தின் பேரில் எதிர்வரும் ஏப்ரல் 2020 ஏப்ரல் மாதம் அளவில் கூட தேர்தலை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதில் வருகின்ற பாராளுமன்றத்தின் மூலம் தான் இது முன்னெடுக்கப்படும் அல்லது இது சம்பந்தமாக அடுத்த பேசுபொருள் அந்த இடத்தில் தான் வரும் என்ற ஒரு அதை எனக்கு எதிர்வு கூற முடியாது. நான் சொல்லுவது இந்த பாராளுமன்ற காலத்திலே இது நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் இருக்கிறது. பாராளுமன்ற காலம் முடிவடைந்தாலும் திடீரென்று அந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் மடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அதற்கான சாத்தியக்கூறு கூடுதலாகத்தான் ஏற்படும் என்று தான் நான் சொல்லுகிறேன். நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம். இல்லை, தன்ராஜ் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இதற்கான சாத்தியம் இருக்கிறது, அந்த சாத்தியத்தின் அடிப்படையில் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வினை மேற்கொள்ளும் என்று. இப்பொழுது உங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமான ஒரு அரசியல் கட்சி, அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள், இந்த அரசியலமைப்பினை பொதுப்படையாக பார்க்கின்ற ஒருவருக்கு தோன்றுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதே நேரத்தில் அது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய சிறுபான்மை வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது அதனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு கடந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சுட்டிக்காட்டிய விடயங்களை இதில் எழுத்திலாவது உள்ளடக்க வேண்டும், அதனை மையமாக வைத்து அடுத்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை கொண்டு வந்திருக்கிறது என்றொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. என்னுடைய கேள்வியும், அரசாங்கம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை எடுப்பதற்கு முயற்சிக்கிறதா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்பதற்கான ஒரு நடவடிக்கையா இந்த அறிக்கை? முதல்ல எங்களை பற்றி பேசினால் இது தாமதமாகிறது என்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறோம். ஆகையினாலே இதை வெளிக்கொண்டு வந்த காரணத்தினாலே அடுத்த தேர்தலில் நாங்கள் வாக்கு பெறலாம் என்ற எண்ணத்திலே நாங்கள் ஒரு காலமும் செயற்பட்டிருக்கவில்லை. இது முடிவடைய வேண்டும், உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். உதாரணமாக இந்த அறிக்கை கூட வரவில்லை, நீங்கள் எப்படி தேர்தலை எதிர்கொண்டிருப்பீர்கள்? இந்த அக்டோபர் மாதத்திலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருந்தால் நவம்பர் 7ஆம் தேதி வரவிருந்த அறிக்கைக்கு முன்னதாக அது கலைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் என்ன செய்திருக்க முடியும்? எங்களால் ஒன்றும் இல்லை. அப்பொழுது மக்களுடைய மத்தியில் வேறு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதாவது இரண்டு கட்சிகள் பிரச்சனை, நாட்டினுடைய தேசிய பிரச்சனை போன்று அது உருவெடுக்கின்ற பொழுது இது எம்மாத்திரம் என்று அவர்களுக்கு தோன்றி இருக்கும். ஆனால் இப்பொழுது பாராளுமன்ற நடைமுறை இருக்கிறது, அரசாங்கம் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் நீங்களும் நானும் இந்த மேசையிலே அமர்ந்திருந்து மக்கள் இப்படித்தான் நினைத்திருப்பார்கள், இப்படித்தான் செய்திருப்பார்கள் என்று எதிர்வு கூறுவது மிகவும் கடினமான ஒரு விடயம். இந்த அக்டோபர் புரட்சி சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகளை பற்றி தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பலத்த ஆதரவு பெருகி இருக்கிறது. அது பலர் கேட்டார்கள், பலவிதமான கேள்விகள். ஐக்கிய தேசிய கட்சியை காப்பாற்றுவதற்காக செய்தீர்களா? மக்கள் அதை பற்றி கவலைப்படல, மக்களுக்கு உண்மை நிலைமை தெரிந்திருந்தது. ஆனபடினால உண்மையான எங்களுடைய நிலைப்பாடு தெரிந்திருக்கிற போது வாக்குகள் வரும், அது வாக்கு வருவதை பற்றி நாங்கள் வாக்குகளை குறிவைத்து அரசியல் நடவடிக்கைகளிலே ஒருபோதும் ஈடுபடுவதில்லை. விசேடமாக நான் ஒருபோதுமே வாக்கு கிடைக்காமல் போட்டுவிடும் என்று நினைத்து செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததில்லை. என்னுடைய பலமான நம்பிக்கை மக்களுக்கு அது புரியும். அது அப்படியாகத்தான் இதுவரைக்கும் நிறைவேறியும் இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் செய்ய வேண்டியதை சரியான விதத்திலே நாங்கள் செயற்படுத்துவோம். மக்களுக்கு அது புரியும். புரிந்தால் அவர்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும்.
ஆகையினாலே இப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் சிந்திப்பார்கள் என்று நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே வைத்து பேசிக்கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது. சரி, உங்களுடைய கருத்துக்கு அடுத்ததாக இப்பொழுது இந்த அரசியலமைப்பினுடைய அறிக்கை குறித்தான நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அதனிடத்தில் இப்பொழுது நீங்கள் அடுத்த தேர்தல் குறித்து கூறுகின்ற விடயங்களை வைத்து ஒரு புறம் வைத்துவிட்டாலும் கூட இப்பொழுது தமிழ் மக்கள் கூட்டணி, அதனிடத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகளுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் பல்வேறு கருத்து நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் தான் இது ஒரு ஏமாற்று வேலை, இதனை ஏமாற்றுவதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஏமாற்று வேலை இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். இது ஏமாற்று வேலை இல்லை என்பது மக்களுக்கும் தெரியும் என்பது தேர்தலிலே தெரிய வரும். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் இதன் சாத்தியப்பாடுகள் பற்றி இவ்வளவு கேள்வி கேட்டதற்கான காரணம் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்ற கேள்விகளாக அவர்களுடைய பிரதிநிதிகளிடம் கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கின்றது. உள்ளடக்கத்துக்கு செல்ல முன்னர் இந்த அறிக்கையை பார்க்கின்ற போது இதில் வழிநடத்தல் குழுவினுடைய முன்மொழிவுகளோடு சேர்த்து கட்சிகளுடைய தெரிவுகளும் அல்லது கட்சிகளுடைய நிலைப்பாடுகளும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான நிலைப்பாடுகள் ஒன்று இடைந்த வடகிழக்கு சமஷ்டி ஆட்சி முறை. ஆனால் முன்மொழிவில் அதற்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விதங்களை பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டியை கைவிட்டு விட்டதா என்ற கேள்வி. நாங்கள் எழுதியிருக்கிற அந்த நிலைப்பாட்டிலே 9 புள்ளிகள் கொடுத்திருக்கிறோம். அதிலே 8 விடயங்களை எங்களுடைய நிலைப்பாடாக கொடுத்துவிட்டு 9வதிலே நாங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் முக்கியமானது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இவை மேலே கூறியவைகள் தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் இந்த பிரதான இடைக்கால அறிக்கையிலே 2 பிரதான கட்சிகளும் இணங்கி வருவார்களாக இருந்தால் அதிலே இணக்கத்தை தெரிவிப்பை குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் நவம்பர் 2016ஆம் ஆண்டிலே அனைத்து கட்சிகளும் அந்த பிரதான உள்ளடக்கத்துக்கு இணங்கினவர்கள். இணங்கின பிறகு ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைப்பாட்டையும் சொல்ல வேண்டும் என்று அறிக்கைகள் கொடுத்த காரணத்தினாலே தான் நாங்களும் எங்களுடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இது இந்த பிரதான அறிக்கையிலே 2 பிரதான கட்சிகளும் ஒத்து வந்தால் நாங்களும் ஒத்து வருவோம் என்று. ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றுதான் தன்னுடைய தனியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தார்கள், பிரதான அறிக்கை தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஜேவிபி கூட தயங்கினார்கள் இன்னொரு அறிக்கையை வெளியிடுவதற்கு. பிறகு சரி எங்களுடைய நிலைப்பாட்டையும் சொல்லுவோம் என்று மிகவும் மென்மையாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி 3 கட்சிகளும் பிரதானமான இடைக்கால அறிக்கையோடு முழுமையாக ஒத்து நிற்கிறவர்கள். நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது, சிங்கள மக்களோடும் பேசுகின்ற போதும், இந்த சமஷ்டி, ஒற்றையாட்சி, அரசியலமைப்பு, இந்த உண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது கூட இதில் நுணுக்கமான பல விடயங்கள் இருக்கிறது. இதை அறிந்து ஆராய்வதற்கு சாதாரண பொதுமக்களுக்கான தெளிவு இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. வெளிப்படையாக குறிப்பிடுங்கள். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2 கட்சிகளும் இணங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு புள்ளியை வைத்திருந்தார்கள். சமஷ்டியை கைவிட்டு இறங்கி வந்திருக்கின்றீர்களா? இந்த வரைபிலே இருப்பது முழுமையான சமஷ்டி என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படியான கோணத்திலே பார்க்குற போது சமஷ்டியை விட்டு சற்று இறங்கி வந்திருக்கிறோம் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் சமஷ்டி என்று நாங்கள் எதனை குறிப்பிடுகிறோம் என்பது ஒரு பிரதானமான கேள்வி. ஏனென்றால் 50 வருடங்களுக்கு முன்னர் இதுதான் ஒற்றையாட்சி, இதுதான் சமஷ்டி என்று திட்ட தெளிவாக ஒரு கோட்டை கீறி சொல்லலாம். இன்றைக்கு உலகத்திலே அப்படி இல்லை. எது சமஷ்டி எது ஒற்றையாட்சி என்று தெளிவாக சொல்ல முடியாது. நான் பல உதாரணங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே 50 வருடங்களுக்கு முன்னர் சமஷ்டி எதுவென்று இருந்ததோ அதில் இருந்து நாங்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறோம்னு நான் சொல்லலாம். ஆனால் சமஷ்டி என்று நாங்கள் ஏன் நாங்கள் சமஷ்டி என்று சொன்னோம்? சில குணாதிசயங்கள் இருக்கின்றன. அவை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சமஷ்டி என்ற ஒரு பெயர் பலகையை நாங்கள் போட்டு வைத்தோம். அந்த குணாதிசயங்கள் இதில் இருக்கின்றன. அதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கொடுக்கிற அதிகாரங்களை மீளப்பெறப்பட முடியாததாக இருக்க வேண்டும். கொடுத்த அதிகாரத்தின் மீது மத்தி ஆளுகை செயற்படுத்தாததாக இருக்க வேண்டும். இந்த 2 குணாம்சங்களும் இருந்தால் அது சமஷ்டி தான் என்று நான் பல தடவைகளிலே சொல்லியிருப்பேன். இதனை விமர்சிக்கிற பலரும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 குணாதிசயங்களும் இதில் இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது
வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம், தன்ராஜ் குறிப்பிட்டது போன்று சமஷ்டியை கைவிட்டு விட்டார்கள், வடகிழக்கு இணைப்பு இல்லை ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் ஒரு காரியம் நடக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்ததாக கூறுகிறீர்கள். ஏன் தமிழ் மக்கள் பிரதிகள் தானா இறங்கி வர வேண்டும்? அனைவரும் இறங்கி வந்திருக்கிறார்கள். எங்களுடைய நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களும் தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மேசையிலே நாங்கள் அமர்ந்து பேசுகிற போது ஒவ்வொருவரும் தங்கள் மூலையிலே நின்று கொண்டிருந்தால் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது. ஆகையினாலே எந்த ஒரு தரப்புக்கும் 100% தங்களுடைய நிலைப்பாட்டை அடைய முடியாது. ஆகவே எங்களுடைய நிலைப்பாட்டிலையும் சிறிது விட்டுக்கொடுப்பு இருக்கிறது. மற்ற கட்சிகளும் ஒவ்வொன்றும் விட்டுக்கொடுப்பு செய்திருக்கிறார்கள். 13ஆம் திருத்தத்தையே முற்றாக எதிர்த்து ஆயுதம் தூக்கின ஜேவிபி மாகாண சபைகளை இன்னமும் கூட பலப்படுத்த வேண்டும் என்கிறதிலே இணங்கி வந்திருக்கிறார்கள். அப்படியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதுக்கு எதிராக இருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதை சமர்ப்பித்த அன்றைக்கு நிமால் சிறிபால சில்வா கௌரவ உறுப்பினர் தங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னபோது திட்ட தெளிவாக சொன்னார், 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு இன்றைக்கு நாங்கள் தயார். அது மட்டுமல்ல, 13ஆம் திருத்தத்திலே மாகாணங்கள் சுயாதீனமாக அரசாளுவதற்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் நீக்குவதற்கும் நாங்கள் தயார் என்று வெளிப்படையாக பேசினார். அது அவர்களுடைய நிலைப்பாடு அல்ல, முன்னிருந்த நிலைப்பாடு அல்ல. ஆகவே ஒவ்வொருவரும் விட்டு கொடுப்போடு தான் செயற்பட்டிருக்கிறோம். தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே நாங்கள் விட்டு கொடுப்பன்னு நான் சொல்லுகிறது சமஷ்டி என்ற பெயர் இல்லை, அவ்வளோதான். அடிப்படையாக அதன் கீழே அந்த பெயர் பலகையின் கீழே நாங்கள் எதனை அடைய நினைத்திருந்தோமோ அது இதிலே இருக்கிறது. வடகிழக்கு இணைப்பை பொறுத்த வரையிலே தெளிவாக இருக்கிறது, இணைப்பு சாத்தியம் என்று இதிலே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மாகாணத்திலேயும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். 13ஆம் திருத்தத்திலேயும் அது இருந்தது, சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய தேவை இருந்தது. ஆகையினாலே அது ஒரு மாகாணத்து மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அது செய்ய முடியாது, அது ஜனநாயக விரோதமான செயல். ஆகையினாலே அது சாத்தியமா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் ஜனநாயக முறையிலே செய்வதாக இருந்தால் மக்களுடைய விருப்பத்தின்படி தான் செய்யப்படலாம். அந்த சாத்தியம் தொடர்ச்சியாக பேணப்பட்டிருக்கிறது. அப்படியாகத்தான் நாங்கள் இதனை முன்னெடுக்க முடியும். தவிர சமஷ்டி என்று எழுதினால்தான் நாங்கள் இதனை ஏற்போம் என்று நாங்கள் ஒரு காலமும் சொன்னது கிடையாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சமஷ்டி கட்டமைப்பிலே என்று தான் சொல்லியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னர் மே மாதம் 2015 ஆண்டு மே மாதம் யாழ்ப்பாணத்திலே நடந்த ஒரு விவாதத்திலே எனக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையே நடந்த விவாதத்திலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், பெயர் பலகை இருக்காது, ஆனால் சமஷ்டியுடைய குணாதிசயங்கள் இருக்கும் என்று. என்னுடைய தேர்தலுக்கு முதலே நான் அதை சொல்லியிருந்தேன். ஆகையினாலே நாங்கள் மக்களுக்கு ஒன்றை சொல்லி இன்னொன்றை கொண்டு போய் நாங்கள் காட்டவில்லை, சொன்னதைத்தான் இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கிறோம். இதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கையில் இப்பொழுது இருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் நாங்கள் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து தொடர்பில் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம். புதிய அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு ஏற்பட போகும் பல ஆபத்துக்கள் பற்றி மூடி மறைக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு இணைப்புக்கு நாம் போராடி வரும் நிலையில் தமிழர் தாயகம் துண்டாடப்படுவதற்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பு வரைவில் இருந்து கபடத்தனமாக நீக்கப்பட்டு அருகருகே உள்ள எந்த மாகாணங்கள் விரும்பி இணைய முடியும் என்ற வாசகம் உட்புகுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய அரசியல் அமைப்பு என்பதே ஒரு நாடகம். தீர்வே வேண்டியதில்லை என்ற ஒரு நிலையினை உருவாக்குவதே இந்த தீர்வு முயற்சியின் நோக்கமாக இருக்கின்றது. இதில் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார், இந்த அறிக்கையில் இருப்பதாக அவர் கூறுகிறார். அருகருகே இருக்கிற மாகாணங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியானால் அவருக்கு இருக்கிற அச்சம், கிழக்கு மாகாணம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வடமத்திய மாகாணத்தோடு இணைந்து கொள்ளலாம், மத்திய மாகாணத்தோடு இணைந்து கொள்ளலாம் என்பது. இதில் ஒரு விசித்திரமான விடயம் என்னவென்றால், தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்தையும் அவர் படித்து பார்க்கவில்லை போல தெரிகிறது. இதை மட்டும் படிக்கவில்லை என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கிறது. அருகருகே இருக்கிற 1 2 அல்லது 3 மாகாணங்கள்
இணைய முடியும் என்று தான் தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. பிறகு விசேஷமாக அதில் வடக்கும் கிழக்கும் இணைவதாக இருந்தால் ஒரு விசேட சேத்திர ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதே தான் இதிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவர் சொல்லுவதைப் போல அது கவனமாக நீக்கப்பட்டு அருகருகே இருக்கிற 2 மாகாணங்கள் என்பது உட்பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவது முற்றிலும் மக்களை தவறாக வழிநடத்துகிற ஒரு கூற்று. ஒன்று, அவருக்கு இப்போ இருக்கிற அரசியலமைப்பில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் இருக்க வேண்டும், அல்லது தெரிந்து கொண்டே மக்களை பிழையாக வழிநடத்துகிறார். சரி, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது இந்த அரசியலமைப்பு விவகாரத்தில் நீங்கள் எடுத்த அர்ப்பணிப்பு, அதனிடத்தில் 87 தடவைகளுக்கு மேல் வழிநடத்தல் குழு கூடியிருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பங்கேற்றிருக்கிறீர்கள். அதனிடத்தில் தென்னிலங்கை மக்கள் மத்தியிலும் இது தொடர்பான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது தென்னிலங்கை ஊடகங்களிலும் நீங்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்கள். இது தொடர்பில் ஒரு கலந்துரையாடலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உண்மையில் இவையெல்லாம் பாராட்டத்தக்கது. ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த சமஷ்டி கட்டமைப்பு என்று கூறி மக்களிடம் வாக்குகளை பெற்றதற்கு பிறகு இதில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இருக்கிறார், உயிர்ப்போடு இருக்கிறார். எனவே அவருடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களால் ஒரு தொகுதியினர் அதனை எதிர்த்தாலும் கூட ஒரு தொகுதியினர் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் இருந்த பொழுது இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவருடைய தந்தை தர்மலிங்கம் அவர்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் சமஷ்டி தராவிட்டாலும் பரவாயில்லை, மாவட்ட சபையாவது நிறைவேற்றி காட்டுங்கள், செய்தி காட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அது என்னவோ இப்பொழுது சமஷ்டியிலிருந்து இறங்கி மாவட்ட சபைக்கு தமிழ் மக்கள் அதனைத்தான் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு பரவலாக பேசப்பட்டது. ஒருவேளை இது சாத்தியமாகவில்லை என்கிற பட்சத்தில் இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததற்கு பிறகு இங்கிருந்து மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பது தெரியாது. எனவே இதிலிருந்து கீழே போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. அதாவது நீங்கள் இது தொடர்பான முயற்சியில் இருக்கலாம், அரசியல் ரீதியில் வெவ்வேறு முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அவ்வாறான ஒரு நிலையில் இது தமிழ் மக்களுடைய எதிர்காலம் குறித்தான அல்லது இவ்வளவு நீண்ட கால பல்வேறுபட்ட விடுதலை போராட்டமாக இருக்கலாம், அரசியல் தலைவர் முன்னெடுத்த போராட்டங்களாக இருக்கலாம். இவற்றின் ஊடாக கொண்டு வந்த இந்த ஒரு பாரிய முயற்சி, அந்த பாரிய எதிர்பார்ப்பு அனைத்தும் ஒரு மழுங்கடிக்கப்பட்டு ஏதோ தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான நிலைமை, அல்லது இந்த இடத்தில் கொண்டு வைத்து நிறுத்தி விட்டார்களே என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக உங்களுக்கு தோன்றவில்லையா? இது நீங்கள் கேட்கிற கேள்வி குறித்து நான் பல கோணங்களிலே சிந்தித்திருக்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற நிலைமையை விட கீழே போக வேண்டிய தேவைப்பாடு இப்போதைக்கு இல்லை. இதை விட கூடுதலாக அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. நான் ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பகிரங்க நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன். 13ஆம் திருத்தத்துக்கு அப்பாலும் செல்வது என்பது இப்பொழுதும் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஆகையினாலே மாகாணத்தை அழகாக வைத்துக்கொண்டு மாகாணங்கள் இணைவதற்கான சாத்தியக்கூறையும் வைத்துக்கொண்டு இப்பொழுது மாகாணங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை விட கூடுதலான அதிகாரங்களோடு ஒரு அரசியலமைப்பு உருவாக வேண்டும் என்பதிலே எவருக்கும் மாற்றுக்கருத்து இன்றைக்கு கிடையாது. ஆகவே அந்த சூழ்நிலையை நாங்கள் திடமாக உருவாக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்னதிலே ஒரு விடயம் இருக்கிறது. இது நிறைவேறாமல் இழுபடுமாக இருந்தால் நாட்டிலே சூழ்நிலை எப்படியாக மாறும் என்பதை குறித்து எதிர்வு கூறுவது கஷ்டம். ஆகையினாலே சூழ்நிலை சாதகமாக இருக்கிற போது சில படிகளை நாங்கள் தாண்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. இதை நான் சொல்லுகிற போது பலருக்கு ஓஹோ அப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அடையலாம் என்று சொல்லுகிறார் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும். அப்படி அல்ல. ஒரு உதாரணத்தை சொன்னால் 2000 ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்திரிகா அம்மையார் ஒரு வரைவை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்தார். பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது முயற்சி அது. அன்றைக்கு அது நிறைவேறி இருந்தால் இன்றைக்கு அதுதான் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டமாக இருந்திருக்கும். அது செய்யப்படவில்லை. அதிலே சில குறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதை விட குறைவானதாகத்தான் இந்த வரைவு இருக்கிறது என்பதை நான் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே அடையக்கூடிய நேரத்திலே அடையாமல் விடுவது எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்கிற ஒரு தவறான செயற்பாடு. ஆகவே அந்தந்த நேரத்திலே சரி இது இந்த நேரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் அடுத்ததை பற்றி பேச வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை சரியான நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதை குறித்து ஆழமாக சிந்திக்கிற காரணத்தினாலே நான் இதனை சொல்லுகிறேனே தவிர நாங்கள் இன்னமும் அப்படியான ஒரு சூழ்நிலைகளே வந்துவிடவில்லை. இன்னமும்
கூடுதலாக நாங்கள் அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிற சூழ்நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஆரம்பத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது 50க்கு 50 அதே நேரத்தில் முழுமையான சமஷ்டி என்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு தனிநாடு என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இப்பொழுதும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சந்திரிகா பண்டாரநாயக்குமார் தங்களுடைய காலத்தில் வந்த அரசியலமைப்பாக இருக்கலாம். இப்படியே பார்க்கின்ற பொழுது குறைந்து கொண்டு தானே வந்திருக்கிறது. இல்லை, கூடிக்கொண்டு தான் போயிருக்கிறது. அதிகார பகிர்வு விடயத்தில் சமஷ்டி எங்களுடைய கோஷமாக இருந்தாலும் 57ஆம் ஆண்டு பண்டாச்செல்வா ஒப்பந்தத்திலே சமஷ்டி என்ற வார்த்தை இருக்கவில்லை. ஆனால் மாகாணங்கள் இணைவதற்கான சாத்தியக்கூறு இருந்தது. சாத்தியக்கூறு தான் இருந்தது, இணைத்திருக்கவில்லை. டட்லி செட்டிநாயக்கா ஒப்பந்தம் செய்கிற போது மாவட்ட ரீதியில் தான் செய்யப்பட்டது. சமஷ்டி என்ற கருத்தே இருக்கவில்லை. 70-72 ஆரம்பத்திலே சமஷ்டி யோசனை நீங்கள் சொன்னதை போல திரு தர்மலிங்கம் யோசனைகளை முன்வைத்து ஒவ்வொன்றாக யோசனைகள் முன்வைத்து இறுதி யோசனையாக அவர் சொன்னது, சரி சமஷ்டி உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாவிட்டால் என்றால் அந்த அடிப்படை தீர்மானம் ஒற்றையாட்சி என்பது நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. அதுக்கு பிறகு அவர் யோசனையை முன்வைக்கிறார். கச்சேரிகளை, மாவட்ட கச்சேரிகளை மக்களால் தெரிவு செய்யப்படுகிற நிறுவனங்களாக ஆக்குங்கள் என்பதுதான் கடைசியாக அவர் முன்வைத்த யோசனை. அவர் சொல்லுகிறார், இது உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கிறது, ஆகையினாலே அதையாவது செய்யுங்கள் என்று தான் சொன்னார். அங்கே சமஷ்டிக்கு கிட்ட கூட போக இல்லை. பிறகு தனிநாடு கேட்டோம். 77ஆம் ஆண்டு தேர்தலிலே தனிநாட்டுக்கான மக்கள் ஆணையை பெற்றோம். 81ஆம் ஆண்டு மாவட்ட சபை கூட இல்லை, மாவட்ட அபிவிருத்தி சபைகள் என்ற ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் இதெல்லாம் சரி பிழை என்று சொல்லவில்லை. சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த ஒரு அற்புதமான திட்டத்தை வேண்டாம் என்று தமிழர் விடுதலை கூட்டணி எதிர்த்தது. ஏனென்றால் நாங்கள் தனிகளம் பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக நினைத்துக்கொண்டு இந்த இடத்திலே தான் நான் சொல்லுகிறேன், எதை அடைய முடியும், அப்பொழுது சாத்தியமானது என்ன, எங்களுடைய இருக்கிறதை விட்டு நாங்கள் மேலொரு படி போகிறோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கூட எங்களுக்கு வரும். விட்டால் இதற்கு பிறகு வாய்ப்பில்லை என்று குறைவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஏனென்றால் அப்படியாக வருமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய இருப்பு இந்த நாட்டிலே இல்லாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறு. நான் பல தடவைகளிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன், அரைவாசி பேர் வெளியே போய்விட்டார்கள், இன்னும் ஒரு அரைவாசி பேர் வெளியே போவார்கள் என்றால் அதுக்கு பிறகு அரசியல் தீர்வு ஒன்றே தேவையில்லாத நிலப்பாடு ஏற்படும். ஆகையினாலே எங்களுடைய இருப்பையும் வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்லி, இது பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்து அவர் என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார் என்று வைத்து எடுக்கிற தீர்மானங்கள் அல்ல. இது பொதுவாக நாட்டிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை, நாட்டு மக்கள் மனதிலே இருக்கிற எண்ணம், அதிகார பகிர்வு குறித்து தெற்கிலே இருக்கிற சிந்தனை, அரசியல்வாதிகள் மட்டுமல்ல மக்கள் இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்குற போது சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது. அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அது என்னுடைய அவதானம். இந்த அரசியலமைப்பு விடயத்தில் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு தொடர்பில் உங்களுக்கு அதிருப்தி இருக்கும். வெளிப்படையாகவே தெரிந்தது, நீங்கள் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்திலேயே குறிப்பிட்டிருந்தீர்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பு நிச்சயமாக அரசியலமைப்பு அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. ஒரு வகையில் பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு பல சந்தர்ப்பங்களில் அவகாசம் அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த அரசாங்கத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்வதற்கான ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கிறது. பிரதமரை 2 தடவைகள் காப்பாற்றியிருக்கிறீர்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமானது இந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏமாற்றிவிட்டது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாதா? நாங்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் நான் தெளிவாக எப்பொழுதுமே சொன்ன ஒரு கருத்து, இவரை நம்புகிறீரா அவரை நம்புகிறீர்களான்னு யாராவது கேட்டால் இல்லை, நான் ஒருவரையும் நம்பவில்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். நாங்கள் எங்களுடைய விடயத்தை முன் எடுக்க வேண்டும், அவர்களோடு பேரம் பேச வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யாமல் விட்டால் அது ஏமாற்றுகிற விடயமல்ல. ஏனென்றால் எல்லாமே அவர்களுடைய கையினாலே தான் ஆகும் என்று நினைத்து கொண்டிருந்தால்தான் அவர்கள் செய்யவில்லை. பலர் கேட்கிற கேள்வி, தருவார்களா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதில்லை. அவர்கள் என்ன தர்றது? எங்களுடையதை அவர்கள் தர முடியாது, அதை நாங்கள் தான் எடுக்க வேண்டும். ஆகையினாலே அந்த சிந்தனை கொஞ்சம் மாற வேண்டும். அவர்கள் ஏமாற்றி, நாங்கள் ஏமாளிகள் அல்ல, ஒருபோதும் எங்களை ஒருவர் ஏமாற்ற முடியாது. எங்களுடைய கர்மங்களை நாங்கள் முன்னெடுப்போம், அவர்களும் அதற்கான சரியான செயற்பாடுகளை செய்ய வேண்டிய தருணங்கள் வரும். இப்பொழுதும் செய்கிறார்கள், அளவுக்கு முழு மனதில்லாமல் செய்கிறார்கள், முழு மனதோடு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்.
ஒருவேளை நீங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கியிருந்தால் இது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவை வழங்கித்தானே அவரை ஜனாதிபதி ஆக்கினோம். இல்லை, அந்த ஆதரவு அல்ல. அதற்கு பிறகான காலப்பகுதியில் நடைமுறை செயற்பாடுகள், அரசாங்கத்தினை கொண்டு நடத்துகின்ற விடயங்கள், அதனிடத்தில் உங்களுக்கே தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை வருகின்ற பொழுது அதற்கு ஜனாதிபதியினுடைய மறைமுகமான ஒரு தூண்டல் இருந்ததாக பரவலாக கூறப்பட்டிருந்தது. அவ்வாறு நிலையிலும் நீங்கள் பிரதமரை காக்க போராடுகிறீர்கள். ஜனாதிபதி அக்டோபர் 26 ஒரு தீர்மானத்தினை எடுக்கிறார், அந்த இடத்திலும் அந்த பக்கம் போய் நிற்கிறீர்கள். இவ்வாறு நிலையில் நாங்கள் அதிலே அந்த 2 தடவைகளும் ரணில் விக்ரமசிங்கவா மைத்ரிபால சிறிசேனவா என்று பார்த்து இவரை ஆதரிப்போம், இவரை ஆதரிக்க முடியாதுன்னு தீர்மானம் எடுக்கவில்லை. எது சரியானது, எது நீதியானது, எது சட்டபூர்வமானது என்பதை வைத்து தான் எங்களுடைய தீர்மானங்களை எடுத்தோம். இடையிலே ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்த காரணத்தினாலே அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாற வேண்டும் என்று அவரும் சொல்ல முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கிடைத்த வாக்குகளை குறித்தும் சம்பந்தன் ஐயா பாராளுமன்றத்திலே தெளிவாக பேசி காண்பித்தார். மஹிந்த ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் இருந்த வாக்குகளை விட 2% குறைந்திருக்கிறது. ஜனவரி 2015 ஒன்றாக இருந்த கட்சிகளுடைய வாக்குகளை எண்ணினால் 52% வந்திருக்கிறது. ஆகையினாலே அப்படியும் பார்க்கலாம். இந்த இடைக்கால தேர்தல் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் நடக்கிற போது அது மத்திய அரசாங்கத்தை மாற்ற வேண்டிய தேவை இல்லை. மற்றது, எங்களுக்குள்ளே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனோடு கூட எங்களுக்கு ஒரு அடிப்படையான இணக்கப்பாடு இருந்தது. இந்த விடயங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும், தேசிய அரசாங்கத்தினாலே செய்து முடிக்கப்பட வேண்டும். அது அவர்களோடு இணங்கி இருந்த ஒரு விஷயம். அதற்காக நீங்கள் எவ்வாறான ஒரு அழுத்தத்தினை அவருக்கு வழங்கியிருந்தீர்கள்? அவரோடு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இந்த 52 நாள் காலத்திலே கூட 3 தடவைகள் அவரை சந்தித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அதிலே அவர் தொடர்ச்சியாக எங்களுக்கு சொன்னது, நான் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடும் பேசியிருக்கிறேன், தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அதை தீர்க்காமல் நாங்கள் முன்னேற முடியாது என்றெல்லாம் அவர்களுக்கு சொன்னார். அவர் ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. நாங்கள் அவருக்கு சொன்ன விஷயம் அது சரி, ஆனால் மஹிந்த ராஜபக்சவோடு நாங்களும் பேசியிருக்கிறோம். நீங்கள் அவரை பிரதமர் ஆக்கின பிறகு எங்களோடு பேசியிருக்கிறார். அவர் ஒரு உத்தரவாதம் தர தயாராக இல்லை. நீங்கள் என்ன பேசினீர்கள்? நீங்கள் ஜிஎல் பீரிஸும் தலைவர் சம்பந்தன்? நான் போயிருக்கவில்லை, ஐயா சம்பந்தன் மட்டும்தான் போயிருந்தார். போய் அவரிடத்திலே கேட்டார், நீங்கள் எதனை செய்வீர்கள் ஜனாதிபதி? நீங்களும் போனதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது. நான் போகலை. ஐயா சம்பந்தன் தனியத்தான் போயிருந்தவர். ஜனாதிபதி சொல்லுகிறார், நீங்கள் இதனை தீர்ப்பதற்கு இணங்கி இருக்கிறீர்கள் என்று, என்ன எப்படியாக அதனை செயற்படுத்துவீர்கள், என்ன உங்களுடைய திட்டம் என்று கேட்டபோது, இப்பொழுது உடனடியாக எதுவும் செய்ய முடியாது, தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். பிரதானமான குற்றச்சாட்டு, நீங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற அளவுக்கு ஏனையவர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொள்வதில்லை, நீங்கள் பிரதமருடைய ஆள் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகின்றார்கள். நாட்டின் பிரதமராக இப்போது சுமந்திரனா செயற்படுகின்றார் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? ஓரளவுக்கு உண்மை. பிரதம மந்திரி, அதற்கேனும் விசேட காரணங்கள் இருக்கிறதா? பிரதம மந்திரி தான் வழிநடத்தல் குழுவுக்கு தலைவர். வழிநடத்தல் குழுவுக்கான செயலகத்தை நடத்துகிறவர்கள் நானும் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னவும். அதுதான் எல்லா விதமான ஆயத்த வேலைகளும் செய்வது. ஒரு வழிநடத்தல் குழு கூட்டம் நடக்குமாக இருந்தால் அதற்கு நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கிற பொறுப்பு எங்களுடையது. அது தலைவரோடு பேசித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பிரதமரோடு இந்த விடயத்திலே தொடர்ச்சியாக ஒரு உறவை வைத்து கொண்டு தான் இந்த வேலைகள் இத்தனையும் நடைபெற்றது. அதனால்தான் இது ஜெயம்பதியின் நானும் தான் வரைந்தது என்று கூட குற்றஞ்சாட்டுகிறார்கள். ஒரு விடயத்தை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அவரோடு பேச மாட்டேன், அவர் ஐக்கிய தேசிய கட்சி என்று சொல்லி போட்டு நான் நீங்கள் என்னை பற்றி இப்படி சொல்லுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. ஜனாதிபதியோடும் பேசியிருக்கிறோம், ஜனாதிபதியோடு பேசாமல் இல்லை. ஜனாதிபதியிடம் நானும் ஜெயம்பதி விக்ரமரட்னவும் போய் பல அறிக்கைகளை நேரடியாக அவரிடத்திலே கொடுத்து விளக்கி எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் செய்யாமல் இருக்கவில்லை. ஆகவே அது மட்டும்தான் காரணமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இடைவேளையை தொடர்ந்து அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.